بسم الله الرحمن الرحيم اقرأ باسم ربك الذي خلق خلق الإنسان من علق اقرأ وربك الأكرم الذي علم بالقلم إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني ويفقهوا قولي. பெருமதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய எல்லாம் வல்ல ஏகனாகிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அந்த ஏக இறைவனின் மாபெரும் கிருபையால் இறைவன் நம் மீது கடமையாக்கியுள்ள இந்த ஜும்மாவை நிறைவேற்றுவதற்காக நாம் அனைவரும் நம்முடைய வியாபாரங்களை விட்டு விரைந்தவர்களாக இப்பள்ளிவாசலில் ஒன்று குழுமி இருக்கின்றோம். இந்த நல்ல வேளையில் அந்த ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் எம்பெருமானார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களுடைய சொல் செயல் அங்கீகாரத்தின்படி வாழ்ந்து மறைந்த சத்திய சஹாபாக்களின் மீதும் தாபீன்கள் மீதும் தபோ தாபீன்களின் மீதும் குறிப்பாக இவ்வுலகில் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற திருக்கலிமாவை கூறி அதை பற்றி பிடித்து வாழ்ந்து கொண்டிருக்கும் அனைவரின் மீதும் அந்த ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்றலோட்டுமாக என கூறியவனாக எனது இந்த ஜும்மாவுடைய உரையை ஆரம்பம் செய்கின்றேன். இன்றைய ஜும்மாவின் சிந்தனையாக இறை பயத்தை உண்டாக்கும் மன்னரை வாழ்க்கை என்கின்ற தலைப்பு தேர்வு செய்யப்பட்டிருக்கின்றது. பொதுவாக ரப்புல் ஆலமீனாகிய அல்லாஹ் நமக்கு ஒரு 3 கட்ட வாழ்வை அல்லாஹு தாலா ஏற்பாடு செய்திருக்கின்றான். அதில் 2 கட்ட வாழ்வை பொறுத்தவரை நமக்கு நிரந்தரமற்ற வாழ்வாகவும், ஒரு கட்ட வாழ்வுதான் இறுதியாக உள்ள அந்த ஆகிரத்து வாழ்க்கை தான் நிரந்தரமான வாழ்வாகவும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு ஏற்பாடு செய்து வைத்திருக்கின்றான். அதில் முதல்கட்ட வாழ்வை நாம் எடுத்து பார்த்தோமேயானால், நம்முடைய தாயுடைய கருவறையில் இருக்கின்ற அந்த 8 மாதங்கள் 9 மாதங்கள் 10 மாதங்கள், இந்த கருவறை வாழ்க்கை என்று சொன்னால் அது 10 மாத காலங்கள், அதிகபட்சமாக ஒரு 10 மாத காலங்கள். அது நமக்கு நிரந்தரமற்ற ஒரு வாழ்க்கையாக தான் அல்லாஹ் அந்த வாழ்வை வைத்திருக்கின்றான். அடுத்த கட்ட வாழ்வு தாயுடைய கருவறையிலிருந்து வெளியேறியதற்கு பின்னால் நாம் இந்த துனியாவில் இந்த உலகத்தில் வாழக்கூடிய இந்த உலக வாழ்க்கை 40 வயது வரை கூட வாழலாம், அல்லது 60 இருக்கலாம், 80 இருக்கலாம், 100 இருக்கலாம். ஆனால் ஒரு நாள் இந்த உலகத்தை விட்டு, இந்த மண்ணை விட்டு நாம் செல்லக்கூடியவர்களாகத்தான், ஒரு நிரந்தரமற்ற ஒரு போக்கு வாழ்க்கையாகத்தான் இவ்வுலக வாழ்க்கையும் நமக்கு அல்லாஹ் வைத்திருக்கின்றான். இந்த 2 வாழ்க்கையுமே நாம் நம்முடைய வாழ்க்கையிலே நிரந்தரமாக நாம் இந்த உலகத்திலே சேர்த்த பொருளாதாரங்களாக இருக்கட்டும், காசு பணங்களாக இருக்கட்டும், எந்தவித உறவுகளாக இருக்கட்டும், யாரும் நம்முடைய வாழ்க்கையில் நிரந்தரமானவர்கள் கிடையாது. நான் தனியாகத்தான் படைக்கப்பட்டேன், மறுமையிலும் தனியாகத்தான் எழுப்பப்படுவேன் என்று இப்படியாப்பட்ட கட்ட வாழ்வாகத்தான் இந்த 2 கட்ட வாழ்வை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஏற்பாடு செய்திருக்கின்றான். இறுதி கட்ட வாழ்வுதான் திரைமறை வாழ்க்கை, பரிசக்கூடிய வாழ்க்கை, மன்னரை உடைய வாழ்க்கை. இந்த வாழ்வுதான் ஒரு மனிதனுக்கு நிரந்தரமான அவனுடைய வாழ்வை பிரட்டி போடக்கூடிய அளவிற்கு அவனுடைய கனவுகளும் அவனுடைய ஆசாபாசங்களும் அல்லாஹ் நாடினால் நல்லோர்களுக்கு நிறைவேறும். அதுவே தீயோர்களாக இருந்தால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவருக்கு கொடுக்கக்கூடிய எண்ணற்ற கஷ்டங்களையும் மனவேதனைகளையும் நாம் இந்த உலகத்திலே அனுபவித்தால், கேட்டால் நிச்சயமாக உள்ளங்கள் கலங்கக்கூடிய அளவிற்கு, உள்ளங்கள் நொறுங்கக்கூடிய அளவிற்கு தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த வாழ்வை நமக்கு அமைத்திருக்கின்றான். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, நாம அந்த இறுதிக்கட்ட வாழ்க்கைக்காக தயாராகி வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். வாழ்கின்ற நாம், இந்த பூமியிலே நடக்கின்ற நாம் எப்படி நினைத்து வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம்? ஒரு கணம் சிந்திச்சு பாருங்க. எந்த அளவுக்கு இந்த உலக வாழ்க்கையின் மோகம் கொண்டு,
இந்த உலகத்தின் மீது பாசம் கொண்டு எதையெல்லாம் அனுபவிக்க வேண்டும், உலகத்தில் உள்ள அனைத்து வித பொருளாதார சுகங்களாக இருக்கலாம், அனைத்து விதமான வசதிகளாக இருக்கலாம், மாட மாளிகைகளாக இருக்கலாம், அனைத்தும் என் கழிவசம் இருக்க வேண்டும், இப்படி ஆசைப்படக்கூடிய எண்ணற்ற மக்களாக இருக்கின்றோம். அதற்காக நாமும் நம்முடைய பொருளாதாரத்தையும் வாழ்க்கையும் அனுபவிக்கக்கூடியவர்களாக துளைக்கக்கூடியவர்களாக இருக்கிறோம். ஆனால் நிச்சயமாக நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள், இந்த பூமியிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் என்று சொன்னால் இந்த பூமி நம்மை நல்ல முறையில் வளர்த்து கொண்டு இருக்கின்றது. வளர்ப்பது என்று சொன்னால் சாதாரண வளர்ப்பல்ல. நம்ம வளர்க்குறோம், ஒரு ஆட்டை வளர்க்குறோம், ஒரு கோழியை வளர்க்குறோம்னு சொன்னால் அந்த கோழி நினைக்குமா, எசமா நல்லபடியாக சாப்பாடு போடுறாரு, நல்லபடியாக உணவு கொடுக்குறாரு, நல்லபடியாக பார்த்துப்பாரு. நம்முடைய பார்வையில் என்ன, அது ஒரு நாள் கசாப்பு கடைக்கு தான் போகுது, ஒரு நாள் அறுத்து திங்க தான் போகிறோம். நம்முடைய பார்வையில் அப்படிதான் இருக்கும். அந்த கோழியோட உள்ளத்தில் என்ன இருக்கும், அந்த ஆட்டுடைய உள்ளத்தில் என்ன இருக்கும், நம்மளை நல்லபடியாக வளர்க்குறாங்க, நல்லபடியாக பார்த்துக்கிறாங்க, அதன் அந்த ஜீவராசிகள் நினைக்கும். அதே போன்றுதான் இந்த பூமியும். இந்த பூமி நம்மளை வளர்த்துக்கிட்டு இருக்கு. எப்போ தெரியுமா அந்த சுமைகளை வெளியிடும்? அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான், இதா சுல்சிலத்துல் அர்து ஜில்சாலஹா, பூமி பேரதிர்ச்சியாக உலுக்கப்படுகின்ற அந்த நாளில், வஅக்ரஜத்தில் அர்து அஸ்காலஹா, பூமி தனது சுமைகளை வெளிப்படுத்தும், அனைத்தையும் வெளிப்படுத்தும். ஃபகால இன்சானு மாலஹா, இந்த பூமிக்கு என்ன நேர்ந்தது என்று மனிதன் கேட்பானா? இந்த பூமி இப்படி நான் பார்க்கலையே, நான் வசிக்கின்ற நேரத்தில், நடக்கின்ற நேரத்தில், சுகபோகமாக கழிக்கின்ற நேரத்தில் இந்த பூமியை இப்படி நான் பார்க்கல, இப்படி யோசிச்சு பார்க்கல, இந்த பூமிக்கு என்ன நேர்ந்தது? வகாலு இன்சானு மாலஹா, அப்பொழுது பூமி பேசும், இந்த நாளில் இந்த நேரத்தில் இறைவன் இப்படி எங்களை அறிவிக்க சொன்னான். அந்த சுமைகளை வெளிப்படுத்துகிற நேரத்தில் ஒவ்வொரு மனிதருக்கும் எதிராக, ஒவ்வொரு ஆத்மாக்கும் எதிராக இந்த பூமி அவனுக்கு எதிராக வாதாடும். இவன் செய்த பொய்களாக இருக்கலாம், புறங்களாக இருக்கலாம், இன்ன பின்ன பாவ தீய செயல்களாக இருக்கலாம். இறைவனிடத்தில் இந்த பூமியே நமக்கு எதிராக சாட்சி சொல்லும். நமக்கு வேறு யாரும் சாட்சி சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. நாம பண்ண பாவமா இருக்கலாம், தனிமையில பண்ண பாவமா இருக்கலாம், எந்த வகையில் பண்ண பாவமா இருக்கலாம், யாரும் வந்து சாட்சி சொல்வதற்கு நமக்கு தேவை கிடையாது. இந்த பூமியே நமக்கு போதும். இந்த பூமியே நமக்கு எதிராக வாதாடக்கூடிய அளவிற்கு, சாட்சி சொல்லக்கூடிய அளவிற்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த பூமியை மாற்றி வைப்பான் என்று சொன்னால், இந்த பூமியை நாம் எப்படி பார்க்கின்றோம், இதில் உள்ள அலங்காரத்தை எப்படி கழிக்கின்றோம்? ஒரு கணம் யோசிச்சு பாருங்க. உலகத்தில் கண்டுகளிக்காத இடங்கள், சுற்றுலா தலங்கள், போய் ஊர் சுற்றுகின்றோம், குழுகின்றோம், எல்லா இடத்திலும் அனுபவிக்கிறோம். அதே நேரத்தில் இறை பக்தியோடு, இறை நினைவோடு நம்முடைய வாழ்க்கையை நாம் வச்சிருக்கிறோமா? இந்த பூமி மேல பாசத்தில் செய்கிறோம்லங்க, நாளைக்கு நம்மளை மாட்டி விடுற போறதே அந்த பூமி தான். அப்பேற்பட்ட வாழ்வுதான், அப்பேற்பட்ட ஒரு நோக்கத்திற்காகத்தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு ஃபர்ஸக்கூடிய வாழ்க்கையை தயார் செய்து வைத்திருக்கின்றான் என்று சொன்னால், இந்த வாழ்க்கையில் இருந்து யாராவது தப்ப முடியுமா? மனிதனுடைய பொருளாதார ஆசை எந்த அளவுக்கு இருக்குன்னா, அல்லாஹ் சொல்லி காட்டுறான், அல்ஹாக்கு முத்தகாசுர் ஹத்தா ஜூக்குமுல் மகாபிர். அவனுக்கு பொருளாதார ஆசை ஓயாது, காலம் முழுக்க ஓயாது. எப்போ வரும் தெரியுமா? வாயில சவக்குழி மண்ணு படுற வரையும் ஓயாது. அல்லாஹ் சொல்லி காட்டுறான். ஆனா நாம் அந்த மன்னருடைய வாழ்க்கையை, கபருடைய வாழ்க்கையை எப்படி பார்க்கிறோம்? பல பயான்களில் கேட்டிருப்போம், பல உரைகளில் கேட்டிருப்போம், கதையா கேட்கிறோம், ஸ்டோரியா கேட்கிறோம், கடந்து போறோம். இது ஒரு மூமினுக்கு, ஒரு ஈமான்தாரிக்கு அளவுகோலா இருக்க முடியுமா? கொஞ்சம் ஒரு கணம் சிந்திச்சு பாருங்க. இப்ப ஏற்பட்ட வாழ்க்கைக்கு அல்லாஹ் கொடுத்தான், அந்த வாழ்வில் அதை தப்ப முடியுமா? எல்லாருக்கும் திரைமறை வாழ்க்கை உண்டு, யாரும் அதுலேயும் தப்ப முடியாது. அவர்களை எரித்தாலும் உண்டு, புதைத்தாலும் உண்டு. வானலோகத்தில் இருந்தாலும் பிளெயினில் போறாங்களா, ஏதோ வகையில் விபத்துக்குள்ளாயிட்டாங்களா, அப்படியும் அவங்களுக்கு உண்டு. கடலுக்கடியில் மௌத்தானாலும் உண்டு. எந்த வகையிலையும் அவங்களுக்கு மன்னரை வாழ்க்கை இல்லாமல் இருக்காது, திரைமறை வாழ்க்கை இல்லாமல் இருக்காது. நம்ம நினைக்கிறோமா, கபூரில் புதைச்சா மட்டும்தான் மன்னரை வாழ்க்கை இருக்கும், வேற யாருக்கும் இருக்காது. எல்லோரும் அதை அனுபவிப்பார்கள். எல்லோரும் அந்த திரைமறை வாழ்க்கையை அனுபவிக்காமல் கண்டிப்பாக அல்லாஹ்வை சந்திக்க மாட்டார்கள். ரசூலுல்லாஹ் சொல்லி காட்டுறாங்க, அந்த வாழ்க்கைக்கு உங்களை நீங்கள் தயார்படுத்திக் கொள்ளுங்கள். அல்லாஹ்வுடைய தூதர் அந்த வாழ்விற்காகத்தான் அதிகமாக இறைவனிடத்தில் பிரார்த்தனை செய்தார்கள். ஒவ்வொரு தொழுகையிலும் 5 தொழுகைகளை ஓதினார்கள். அல்லாஹ்வே நீ மின்தாபல் கபர், இறைவா கபருடைய வேதனையிலிருந்து காப்பாற்றியா அல்லாஹ். ஏன் தெரியுமா? அல்லாஹ்வுடைய தூதர் ஒவ்வொரு தொழுகை கேட்ட காரணம் என்ன தெரியுமா? அல்லாஹ்வுடைய தூதருக்கு மெஹராஜ் பயணம் போகக்கூடிய நேரத்தில் வஅஹ்லல் ஜன்ன வஐனுன், நான் சொர்க்கத்தை பார்த்தேன், வஅஹ்லுன் நார் ஐனுன், நான் நரகத்தை பார்த்தேன். நான் பார்த்த இடங்களிலேயே மிகவும் மோசமான இடம் அந்த ஃபர்ஸக்கூடிய வாழ்க்கை, மன்னரை வாழ்க்கை தான் என்று சொல்லி காட்டுறாங்க. ரசூலுல்லாஹ் சொர்க்கம் காட்டப்பட்டது,
நரகம் காட்டப்பட்டது, இது அனைத்தும் காட்டப்பட்டு பரிசக்கூடிய வாழ்வும் காட்டப்படுகின்றது. சொல்லி காட்டுறாங்க, நான் பார்த்த இடத்திலேயே நரகத்தை பார்த்துருக்காங்க, படுகின்ற வேதனையை பார்த்துருக்காங்க, மக்கள் படுற கஷ்டங்களை பார்த்துருக்காங்க. இது எல்லாத்தையும் விட நான் பார்த்த இடத்துல மோசமான இடம் தெரியுமா? இந்த பரிசக்கூடிய வாழ்க்கை தான், இந்த மன்னரையுடைய வாழ்க்கை தான். அந்த வாழ்க்கை நான் பார்த்த இடத்துல மோசமான இடமா இருந்துச்சு. இந்த மையமாக உள்ளத்திலே ஆழமாக கொண்டுதான் ஒவ்வொரு தொழுகையிலும் அல்லாஹ்வுடைய தூதர்கள் இந்த பிரார்த்தனை அதிகப்படுத்தினாங்க. இந்த செய்திகள் எல்லாம் சஹாபாக்களுக்கு அறிவிக்கப்படுகின்ற நேரத்தில் தான் ஒவ்வொரு சஹாபாக்களும் கபர் சம்பந்தமாக பேசப்பட்டால், கபரிஸ்தானை கடந்து சென்றால் தாடி நலகின்ற அளவிற்கு அழுவார்களாம். உஸ்மான் ஹலீஃபாவா இருக்கிற நேரத்தில் ஒரு பயணம் மேற்கொண்டிருக்காங்க. ஒட்டகத்தில் பயணம் மேற்கொள்ளக்கூடிய தருவாயில ஒட்டகத்திலேருந்து இறங்கி செல்லக்கூடிய வழியில மஸ்ஜிதில் அடக்கம் பண்ணி இருக்கக்கூடிய அந்த கபரிஸ்தான்களை பார்க்குறாங்க. இறங்கி சென்று அங்கே நின்று தனக்கான பிரார்த்தனை அதிகப்படுத்துறாங்க. தாடி நலைகின்ற அளவிற்கு அழுகின்றார்கள். அழுகிருந்த சஹாபாக்கள் கேட்குறாங்க, நீங்கள் சொர்க்கம் சம்பந்தமாக பேசப்படுற நேரத்தில் அழுவ மாட்டீங்க, நரக சம்பந்தமாக பேசப்படுற நேரத்தில் அழுவ மாட்டீங்க, அது எப்படி கபர் சம்பந்தமாக பேசப்பட்டா மட்டும் கபரை பார்த்தா அழுவுறீங்களே, என்ன காரணம்? அவ்வளவு ஆகிர், நிச்சயமாக நபி அவர்கள் எங்களுக்கு சொன்னாங்க, நிச்சயமாக இதான் முதல் பரீட்சை. இதில் ஒருவர் வெற்றி கொண்டால், கபரில் ஒருவர் தேர்ச்சி பெற்றார், அவர் அனைத்திலும் தேர்ச்சி பெற்றவர். ரசூலுல்லாஹ் எங்களுக்கு சொல்லியிருக்கிறாங்க. இந்த வாழ்க்கை எல்லாம் எங்களுக்கு எப்படி வச்சிருக்கிறான்னு தெரியல, இந்த தருவாயில இந்த மாதிரி சூழ்நிலையில் உள்ள வாழ்க்கை எல்லாம் எங்களுக்கு எப்படி அமைச்சிருக்கிறான்னு தெரியல, அல்லாஹ் எங்களுக்கு நல்ல முறையில் வாழ்க்கையை அமைக்கணும், அதுக்காக நாங்கள் பாடுபடுறோம்னு சொல்லி காட்டுறாங்க. அந்த வாழ்க்கைக்கு நாம் தயார்படுத்தியிருக்கிறோமா? நம்முடைய செயல்களை அலங்கப்படுத்திருக்கோமா? செயல்களை அதுக்காக உரித்தாக்கி இருக்கோமா? நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கிறோமா இலகுவா இருக்கும்னு? ஒரு நல்ல மரணம் என்று சொன்னால், நல்லடியாவோட மௌத் என்று சொன்னால் அவர் கபரில் வைக்கப்படுவார். கபரில் வைக்கப்படுகின்ற நேரத்தில் அவருடைய ஏடு இல்லீன் என்ற ஏட்டிலே பதிவு செய்யப்படும். பதிவு செய்ததுக்கு பின்னாலே அல்லாஹ் ரூஹ கொடுப்பான். மீண்டும் கபரில் அடங்கி இருப்பவர் ரூஹ கொடுப்பான். அதான் ரசூலுல்லாஹ் சொல்லி காட்டுறாங்க, மக்கள் நீங்கள் அவர்களை அடக்கம் செய்ததற்கு பின்னால், அந்த ஜனாசாவை அடக்கியதற்கு பின்னால் உடனே கலைஞ்சு போயிடாதீங்க, உடனே போயிடாதீங்க. ஒரு ஒட்டகத்தை அறுத்து குர்பானி கொடுக்கின்ற நேரம் வரை அந்த கபரில் அடக்கம் செய்திருக்கின்ற நபருக்காக பிரார்த்தனை பண்ணுங்க. உடனே துவா கேட்டோம், கலைஞ்சோம், 5 நிமிஷம் கேட்டோம், 10 நிமிஷம் கேட்டோம், அப்படியே கலைஞ்சோம், அப்படி போகாதீங்க. ஒட்டகத்தை அறுக்கிறீங்களா, குர்பானி கொடுக்குறீங்களா, எவ்வளவு நேரம் முடிக்குமோ, எந்த அளவிற்கு மணி நேரங்கள் ஆகுமோ அந்த அளவுக்கு நில்லுங்க. ஏன் தெரியுமா? இவர் இன்னொரு வாழ்க்கைக்கு, பரிசக்கூடிய வாழ்க்கைக்கு, திரைமறை வாழ்க்கை தயாராக இருக்காரு. அவருக்கு அல்லாஹ் தைரியத்தை கொடுக்கணும், கேள்விகளுக்கு பதில் சொல்வதற்கான ஆரோக்கியத்தை கொடுக்கணும், நல்ல மனநிலையை கொடுக்கணும் என்று அல்லாஹ்விடத்தை துவா செய்யுங்க. அப்படி கலைஞ்சு போங்க என்று ரசூலுல்லாஹ் சொல்லி காட்டினாங்க. எல்லோரும் கலைந்து சென்றதற்கு பின்னால இறுதியாக கடைசி காலடி சத்தம் கேட்கின்ற வரை எல்லோரும் கலைந்து செல்வார்கள். எல்லோரும் கலைந்து சென்றதற்கு பின்னால முன்கர் நக்கீர் என்று சொல்லக்கூடிய 2 மலக்குமார்கள் வருவார்கள். கபரிலே கேள்வி கணக்கில் நமக்கு துவங்கக்கூடிய நேரமாக மாறும். நல்லடியாராக இருந்தால், இல்லீன் என்ற ஏட்டிலே பதிவு செய்த நல்ல மரணமாக இருந்தால் அவரை உட்கார வைப்பாங்க. உட்கார வச்சு கேட்பாங்க, மன் நபியுக்க, மன் தீனுக்க, மன் ரப்புக்க, உன் இறைவன் யாரு, உனது மார்க்கம் என்ன, உனது நபி யாரு என்றது 3 கேள்வியிலும் கேட்பாங்க. இது நமக்கு எல்லாருக்கும் தெரியுங்க. சின்ன பிள்ளையிலேருந்து எல்கேஜிலேருந்து தட்டி தட்டி நம்ம அத்தா, அம்மா, அப்பா, பாட்டன் எல்லாரும் சொல்லி கொடுத்துருப்பாங்க. சர்வசாதாரணமாக நாவில் வந்துடும். ஆனால் அங்கே வரணுமே, அந்த நிலைமையில வரணுமே, அல்லாஹ் காப்பாற்றணும் நம்மளை, அந்த இடத்துல வரணுமே. அல்லாவை தவிர யாரையும் இணை வைக்காமல் இருந்திருந்தோம்னா, அல்லாஹ்க்கு மட்டும் அஞ்சு, இந்த தலை இறைவனுக்கு மட்டும்தான் சாயும், வேறு யாருக்கும் என்னுடைய வாழ்க்கையில் பயப்பட மாட்டேன், படைத்தவனுக்கு மட்டுமே பயந்து வாழ்வேன், எப்பேற்பட்ட அநியாயக்கிற ஆட்சியாளர்கள் வந்தாலும், எப்பேற்பட்ட அடக்குமுறையாளர்கள் வந்தாலும் துணிந்து நிற்பேன், என் ரப்பு என்னோடு இருக்கின்றான், அவனுக்கு மட்டும்தான் தலை சாயும் என்ற எண்ணத்தோடு இறைவனுக்கு மட்டும் பயந்து வாழ்ந்தார்களே, அவர்கள் மட்டும்தான் நாவல சொல்லுவாங்க, என்னுடைய ரப்பு அல்லாஹ், அவன் நித்திய ஜீவன், அவன்தான் அல்லாஹ். அந்த மக்கள் சொல்லுவாங்க, மன் தீனுக்க, உன் மார்க்கம் என்னப்பா, உன் மார்க்கம் என்ன? மார்க்கத்தில் இன்று பல பல கலப்படங்களை சேர்த்து, பிதாத்துகளை சேர்த்து, நவீன அசிங்கமான அனாச்சாரங்களை சேர்த்து இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை மக்களுடைய பார்வையிலே தீன் அல்லாத வேறொரு வகையிலே புரிய வைத்தார்களே, அந்த மக்கள் தன்னுடைய மார்க்கம் இஸ்லாம்லாம் சொல்ல மாட்டாங்க. அந்த மக்கள் நாவலின் இஸ்லாம்லாம் வராது. இந்த கலப்படமற்ற அக்மார்க்கான இந்த மார்க்கத்தில் தூய்மையான முறையில் இறைவனுக்கு உரித்தான வழக்கத்தை கலப்படமற்ற முறையில் செய்த அந்த நல்லடியார்கள் சொல்வார்கள், எங்களுடைய மார்க்கம் இஸ்லாம், எங்களுடைய மார்க்கம் இஸ்லாம். மன் நபியுக்க, உன் நபி யார்? சில ஹதீஸ் கரந்தங்களில் வருகின்றது, நபியுடைய உருவத்தை காட்டி கேட்பார்கள், இந்த மனிதர் யாருன்னு தெரியுதா? அவ சொல்ற நேரத்தில் நல்லடியார்கள் சொல்லுவார்கள், தெரியும், எங்களுடைய தகவர், எங்களுடைய தலைவர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அல்லாஹ்வுடைய தூதரை முன்மாதிரியை ஏற்றுக்கொண்ட இளைஞர்கள்,
நபியை தன் உயிரினும் மேலாக போற்றிய இளைஞர்கள், நபியை தன் ரத்தின சுருக்கமாக கண் இமைக்குள் வைத்து பார்த்த இளைஞர்கள் சொல்வார்கள், எங்களுடைய நபி முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இந்த 3 கேள்விகளுக்கு பதில் சொன்னதற்கு பின்னால் 4வதாக ஒரு கேள்வி இருக்கின்றது. மலக்குமார்கள் கேட்பார்கள், இதுவெல்லாம் நீ எங்கிருந்து அறிந்து கொண்டாய்? அப்பொழுது சொல்லுவாங்க, நாங்கள் இந்த நேரத்தில் திருமறை குர்ஆனை எடுத்து ஓதினோம், மார்க்க சபைகளில் பங்கெடுத்தோம், மார்க்க முத்தாயான வகுப்புகளில் பங்கெடுத்தோம், அதனால் நாங்கள் கற்றுக்கொண்டோம். இந்த கேள்வி கணக்கில் முடிவற்றதற்கு பின்னால் வானத்திலிருந்து சப்தம் வரும், என்னுடைய அடியான் உண்மை சொன்னான், அவனுக்கு சொர்க்கத்திலான ஆடை அணிவியுங்கள், சொர்க்கத்திலான விரிப்பை விரியுங்கள், சொர்க்கத்துடைய கதவை அவனுக்கு திறந்து வையுங்கள், அந்த நறுமண காற்றை அவன் சுவாசிக்க வேண்டும், அந்த நறுமண காற்றை அவன் அனுபவிக்க வேண்டும். சொர்க்கத்திற்கான அந்த ஆடை அவருக்கு கொடுக்கப்படும், சொர்க்கத்திற்கான கதவு அவருக்கு விரிக்கப்படும், அந்த கபர் அவருக்கு விசாலமாக்கப்படும். எந்த அளவிற்கு? 70க்கு 70 முழம் விசாலமாக்கப்படும். நெருக்கடியா இருப்பாரு, எல்லோருக்கும் கபருடைய நெருக்கம் இருக்கும். எந்த அளவுக்கு தெரியுமா இருக்கும்? 2 விலாப்புறங்களும் ஒன்றோடொன்று இடம் மாறும், ஒன்றொன்று பின்னிக் கொள்ளக்கூடிய அளவுக்கு இருக்கும். எல்லாருக்கும் இருக்குங்க. கபூர்ல வச்சோன்னு எல்லாரும் கபூர் ஒரு நெருக்கும். சாத் பின் முஆத் என்று சொல்லக்கூடிய நபித்தோழர், இவருடைய மரணத்திற்கு அல்லாஹ்வுடைய அர்ஷே நடுங்கியது. அந்த நபித்தோழர் கபருடைய நெருக்கம் இருந்துச்சு. ரசூலுல்லாஹ்வை பிரார்த்தனை பண்ணுறதுன்னு சொல்றாங்க. இப்போ நமக்கு எல்லோருக்கும் கபருடைய நெருக்கம் இருக்கும். இந்த நல்லடியாருக்கு கபர் வைக்கப்பட்டதற்கு பின்னால், கபர் அவருக்கு விசாலமாக்கி அனைத்து தரவுகளும் அவருக்கு எடுத்துக்காட்டப்பட்டதற்கு பின்னால் கபர் அவரிடத்தில் பேசும். என்னிடத்திலே என் மேலே நீ நடந்து சென்றாய், வாழ்ந்த காலத்தில் என் மேலே நீ நடந்து போன நேரத்தில் எனக்கு பிடித்தமான மனிதனாக நீ இருந்தாய், எனக்கு மிகவும் பிடித்த மனிதனாக நீ இருந்தாய். நீ எப்போ என்கிட்ட வருவன்னு நான் எதிர்பார்த்தேன், எப்போ என்னுடைய அறைக்கு நீ வருவன்னு எதிர்பார்த்தேன், உனக்கான வீட்டுக்கு நீ எப்போ வருன்னு எதிர்பார்த்தேன். இன்றைக்கு நல்ல முறையில் நீ வாழு, உனக்கான வாழ்க்கை, உனக்கான சூழலை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் விசாலமாக்கி வைத்திருக்கின்றான். அந்த கபர் அவரை வாழ்த்து கூறும், நல்வரவாக கபர் அவருக்கு கூறும். அல்லாஹ் நம்மள அந்த மாதிரி வைக்கணும் இன்ஷா அல்லாஹ். இந்த மாதிரி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கபருடைய வாழ்க்கையை அவர் வைப்பான். சொர்க்கத்தாலான ஆடைகள், சொர்க்கத்தாலான விரிப்புகள், கபர் விசாலமாக்கப்படுதல், கபர் நல்வரவாக்கப்படுதல், இதோடு மட்டும் நிற்குமா? இதோடு மட்டும் நின்றார். ஒரு அழகான பேரழகுடைய நறுமணம் கமிழக்கூடிய ஒரு மனிதர் அவருக்கு அருகிலே அமர்ந்து அவருக்கான பணிவிடையை செய்து கொண்டிருப்பார். எதுவரை? கியாமத்து நாள் வரை. அப்பொழுது கேட்பார்கள், ஐன ரஜுலூன், நீங்க யாரு? நீங்க யாரு? உங்களை பார்த்ததில் இவ்வளோ அழகா இருக்கீங்களே, நறுமணம் மிக்கவரா இருக்கீங்களே, நீங்க யாருன்னு கேட்பாங்களாம். அப்போ அந்த மனிதர் சொல்லி காட்டுவாராம், நான் தான் இந்த உலகத்திலே நீங்கள் செய்த, உங்களுக்கு வாக்களிக்கப்பட்டது துன்யாவில் செய்த நல்ல அமல்கள், நல்ல விடயங்கள், செய்யக்கூடிய நேரத்தில் எவ்வளவு அழகழகாக செய்தீர்கள், செய்கின்ற நேரத்தில் எவ்வளவு அழகாக ரசித்து செய்தீர்கள், அந்த நல்ல அமல்களின் மொத்த உருவமாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் என்னை உங்களுக்கு காட்சி அளிக்க வைத்திருக்கின்றான். எதுவரை? கியாமத்தினாலே உங்களுக்கு நான் தான் பாதுகாப்பு. நீங்கள் உறங்குங்கள், புதுமாப்பிளை போன்று உறங்குங்கள், நிம்மதியா தூங்க, கவலைப்படாதீங்க, மறுமை வரை எழுப்பி விடுறேன் இன்ஷா அல்லாஹ். நிம்மதியா தூங்க, ராகத்தா தூங்குங்க. எப்பேற்பட்ட ஒரு வாழ்க்கை, எப்பேற்பட்ட உன்னதமான ஒரு செயல். அந்த வாழ்க்கைக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மாற்றத்தை கொடுக்க வேண்டும். அந்த தருவாயில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மாற்றத்தை கொடுக்க வேண்டும். இதோ நல்ல மனிதருக்குன்னா பிரச்சனை இல்லைங்க, அல்லாஹ் காப்பாத்திட்டான். கெட்டடியாராக இருந்தால், தீயவராக இருந்தால் அல்லாஹ் கொடுக்கக்கூடிய தண்டனை எந்த அளவிற்கு இருக்கும் என்றால் ஒரு கணம் எல்லோரும் யோசித்து பாருங்கள். அவர் சிஜ்ஜீன் என்ற ஏட்டில் பதிவு செய்யப்படுவார். பதிவு செய்யப்பட்டதற்கு பின்னால் அவருடைய ரூஹ் அவர் உடலுக்கு மீண்டும் புகுத்தப்படும். புகுத்தப்பட்டதற்கு பின்னால் அதே 2 மலக்குமார்கள் வருவார்கள். அதே கேள்விகள் கேட்பார்கள். உன்னுடைய இறைவன் யார்? உனது மார்க்கம் என்ன? உனது நபி யார்? அனைத்தும் கேட்பார்கள். லாதிரி, எனக்கு ஒன்றும் தெரியாது, லாதிரி, எனக்கு ஒன்றும் தெரியாது, லாதிரி, எனக்கு ஒன்றும் தெரியாது சொல்லக்கூடிய நேரத்தில் அந்த மலக்குமார்கள் சொல்வார்கள், ஒரா தரைத்த ஒலா தகைத்த, நீ படிக்கவும் இல்லை, படிக்கிறதுக்கு முயற்சி பண்ணவும் இல்லை. நீ படிச்சிருக்கலாம், குர்ஆனை படிச்சிருக்கலாம், புரிந்திருக்கலாம், சபைகளில் மார்க்க சபைகளில் உட்கார்ந்துருக்கலாம், நல்ல நல்ல நண்பர்களுடைய விஷயங்கள் நாவல்களில் இருந்து திருமறை குர்ஆனை கற்றிருக்கலாம், தேர்ந்திருக்கலாம். ஆனால் நீ படிக்கவும் இல்லைப்பா, படிக்க முயற்சி பண்ணவும் இல்லை. முயற்சியாச்சும் பண்ணியா? இல்லை, அதுவும் இல்லை. அந்த நேரத்தில் வானத்திலிருந்து சப்தம் வரும், அல்லாஹ் பேசுவான் அவர்களிடத்தில். எந்த அளவுக்குனா, இவன் பொய் சொல்றான், அவனை விட்டுறாதீங்க, இவனுக்கு நரகத்திலான விரிப்பை விரியுங்கள், நரகத்தான ஆடை இவருக்கு கொடுங்கள், நரகத்துடைய அனல் காற்றை இவரை சுவாசிக்க வையுங்கள், நரக கதவை இவருக்கு திறந்து விடுங்கள். நரகத்துடைய நெருப்பாலான விரிப்பு, நெருப்பாலான ஆடை,
நம்ம நரகம் சம்பந்தம் என்ன நினைக்கிறோம்னு சொன்னால், வெக்கேஷன் தானே, கொடைக்கானல் மாதிரி ஊட்டி மாதிரி போய்கிட்டு வந்துடலாம், பார்த்துக்கலாம். சில நாட்களுக்கு முன்னால் கோடை வெப்பத்தை அனுபவிச்சோம். ஏசி இல்லைனா தூக்கம் வரல, முதுகு பொறிஞ்சு போகுது பாய், நிம்மதியாக இருக்க முடியல பாய். பள்ளியில் வந்து ஒவ்வொரு சகோதரனும் குழும்புவாங்க, மலத்துல வைக்க மாட்டீங்களா, மழை இல்லையே எங்கள் ஊரில், மலத்துல வச்சாதான் என்ன, ஒவ்வொருத்தங்களும் பேசுவாங்க. மலத்துல வச்சாதான் இங்கே ரகத்தாகும், குளுமையான சூழ்நிலை வரும், அந்த மலத்துல வைக்க மாட்டீங்களா கேட்க முடியுமா அல்லாட்ட? வெப்பமாக இருக்கிற எல்லாம் மழை வருண்டா எல்லாம் கேட்க முடியுமா அல்லாட்ட? இங்கே உள்ள வெப்பமே தாங்க முடியல, 1 மடங்கு சதவீத வெப்பமே தாங்க முடியல. நாளைக்கு எல்லாம் எப்படி வைக்க போறான்னு தெரியல. ரசூல்லா சொல்லி காட்டுறாங்க எந்த அளவுக்குன்னா, ஒரு அடியார் நரகத்திற்கு கொண்டு செல்லப்படுவாராம். நரகத்திற்கு கொண்டு செல்லப்படுகிற நேரத்தில் நரகத்துடைய விளிம்புல தான் இருப்பார், நரகத்துடைய வாசல்ல தான் இருப்பார். அந்த அனல் காற்று தான் அவர் அடிச்சுக்கிட்டு இருக்கும், நரகத்துக்குள்ள வந்திருக்க மாட்டார். அந்த நரகத்துடைய வெப்ப காற்றின் காரணமாக தோள்கள் எல்லாம் உருகி கருகி சீலும் சவமாக கொட்டிக்கிட்டு இருக்கும். அப்போ மலக்குமார்கள் இழுத்துட்டு வருவாங்க, இதான நரகம், நரகத்தை தான் கொண்டு வந்துட்டீங்களே, வேதனை தான் அனுபவிச்சிட்டோமே, இப்போ எதுக்கு எங்களை மீண்டும் உள்ள சேர்க்குறீங்க, அதான் முடிஞ்சிருச்சே. என்ன நரகமா? நரகத்துடைய வெப்ப காற்று தான் நீ வாங்கிட்டு இருக்க, நரகத்துடைய அனல் காற்று தான் வாங்கிட்டு இருக்க, நரகத்துக்குள்ளே வரலப்பா, உள்ளவா. இழுத்துக்கிட்டு வருவாங்களாம். அதுவே பார்க்க முடியல. நரகம் விடக்கூடிய மூச்சு காற்று தான் இன்று நாம் கடந்த காலங்களில் அனுபவித்த அந்த வெப்ப காற்று, நரகத்துடைய மூச்சு காற்று. அது நரகத்துடைய காற்று, நரகத்துடைய நெருப்பு, நரகத்துடைய ஆடைகள் எவ்வாறு இருக்கும், கற்பனைக்கு எட்டல. எப்படி வச்சிருப்பான்லாம் தெரியல, கற்பனைக்கு சிந்திக்க முடியாத அளவுக்கு எல்லாம் வச்சிருக்கிறான். அந்த மாதிரியான ஒரு வாழ்க்கை, அப்பேற்பட்ட ஒரு வாழ்க்கை. நரகத்துடைய நெருப்பாலான விரிப்பு ஆடைகள் எல்லாம் அவருக்கு அனுபவிக்கப்படும், நரகத்துடைய அந்த கதவுகள் திறக்கப்படும், கபர் அவருக்கு நெருக்கமாக்கப்படும். எந்த அளவிற்கு அவருடைய 2 விழாப்புலங்களும் ஒன்றோடு ஒன்று பிணங்கிக் கொள்ளும், ஒன்றோடு ஒன்று ஒட்டி கொள்ளும். வீட்டில் கரண்ட் இல்லைன்னா, வீட்டில் மின்சாரம் இல்லைன்னா ஏங்கி போயிடுறோம், அவிஞ்சு போயிடுறோம், தாங்க முடியல. நெருக்கம் அந்த அளவுக்கு நெருக்கமாகவும் இருண்ட வீடாக இருக்கும். எல்லாம் வைத்ததற்கு பின்னால் கபர் நம்ம இடத்துல பேசும். நமக்கு என்ன தெரியுமா பேசும்? என் மேலே நீ நடந்து போன, என் மேலே நடந்து போன நேரத்தில் எனக்கு பிடிக்காத ஆள் நீ தான், பல அக்கிரமம் பண்ண, பல அநியாயம் பண்ண, உன்னை எதிர்பார்த்தேன், எப்போ வருவ, வரமாட்டியா, ஒரு நாள் வருவல, உன்னை எதிர்பார்த்தேன், எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த, வந்துட்டியா, இன்று நீ அனுபவிக்கக்கூடிய சூழ்நிலை மோசமானதாக இருக்கும். என்னுடைய கஷ்டங்களை, என்னுடைய அனைத்து விதமான தீமைகளையும், அனைத்து விதமான சூழ்நிலைகளை உன்னிடத்தில் நான் வெளிப்படுத்துவேன். கபர் அவருக்கு பேசும், கபரை அவரை இழிவுபடுத்தும். இதோடு அல்லாஹ் விட்டுருவானா? இன்னும் அல்லாஹ் என்ன பண்ணுவானா, ஒரு மனிதரை அல்லாஹ், ஒரு மலக்கை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஏற்பாடு செய்வான். ஏற்பாடு செய்து என்ன பண்ணுவானா, அந்த மலக்கிற்கு காது கேட்காது, காது கேட்காத மலக்கை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஏற்பாடு செய்து அவருடைய கையில் அல்லாஹ் ஒரு சுத்தியலை கொடுப்பான். அந்த சுத்தியலால் 2 காதுகளுக்கு மத்தியில் உள்ள பிடரில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அடிக்க சொல்லுவான். அந்த சுத்தியலால உகது மலையை அடிச்சா உகது மலை பஞ்சு பஞ்சா போயிடும். ஒரு அடி தான் அடிப்பான், பெரிய லெவல்லாம் அடிக்க தேவையில்லை. உகது மலையில ஒரு அடி அடிச்சா போதும், உகது மலை பஞ்சு பஞ்சா போயிடும். அதை வைத்து அடிப்பார்களாம். சுப்ஹானல்லாஹ். அவருடைய பிடரில் அடி விழுவுமா, அந்த மௌத்து அலறுமா, கூப்பாடு போடுமா. அந்த அலறக்கூடிய சப்தம் மனித காதுகளுக்கு தவிர மீதமுள்ள எல்லா உயிரினங்களுக்கும் அல்லாஹ் கேட்க வைப்பான். நாய், பூனை, பறவை எல்லாத்துக்கும் அல்லாஹ் கேட்க வைப்பான். ரசூலுல்லாஹ் சொல்லி காட்டுறாங்க, நான் வேணா அந்த சப்தத்தை அல்லாட்ட துவா செஞ்சு உங்களை கேட்க வச்சிருப்பேன். அல்லாட்ட துவா செஞ்சு அந்த சத்தத்தை கேளுங்க, எவ்வளோ வேதனைக்கு உள்ளாராவன்னு கேளுங்க என்று அல்லாஹ் கேட்க வச்சிருப்பேன், உங்கள் காதுகளுக்கு விழ வச்சிருப்பேன். இப்படி விழ வச்சிருந்தேன்னா யாரும் போய் புதைக்க மாட்டீங்க, கபர்ஸ்தானில் யாரும் போய் புதைப்பா, யாரும் போய் புதைக்க மாட்டீங்க. அப்படி பயப்படுவீங்க நீங்க. ரசூலுல்லாஹ் நமக்கு சொல்லி காட்டக்கூடிய செய்திங்க. அல்லாஹ் நாடுனா இந்த இடத்துல அப்படி வேதனை செய்யப்படுறாங்கன்னா, இந்த பன்றாவடையில் அல்லாஹ் காப்பாற்றணும், யாரோ சகோதரர்கள் வேதனை செய்யப்படுறாங்கன்னா அவங்க அலற சப்தம் இந்த பன்றாவடை ஊருக்கு மட்டும் கேட்காது, தஞ்சை மாவட்டம் மட்டும் கேட்காது, தமிழ்நாடு மட்டும் கேட்காது, கிழக்குக்கும் மேற்குக்கும் இடைப்பட்ட அனைத்து உயிரினங்களுக்கும், மனித காதுக்கு தவிர பாக்கி அனைத்து உயிரினங்களுக்கும் அல்லாஹ் கேட்க வைப்போம். அல்லாஹ் காப்பாற்றின நிலைமையில இருந்துலாம். சுத்தியல் அடி ஒரு பக்கம் இருக்குமா, இதோட நின்றுமா, இதோட அல்லாஹ் நிப்பாட்ட மாட்டோம். ஒரு அசிங்கமான அருவருக்கத்தக்க உருவமுடைய மிகப்பெரிய துர்வாடை அடிக்கக்கூடிய ஒரு மனிதர் வருவார். அப்படியே பக்கத்தில் வந்து அமருவார். இப்போ கேட்போம், அவரை பார்த்தாலே பாதி உசுறு போயிடும். ஒரு பக்கம் நெருப்பாலான வேதனை அனுபவிச்சுக்கிட்டு இருப்போம், அனல் காற்று அனுபவிச்சுக்கிட்டு இருப்போம், அதுவே தாங்க முடியாது. சுத்தியல் அடி ஒரு பக்கம் ஓடிக்கிட்டு இருக்கோம். அசிங்கமான உருவத்தோடு ஒரு மனிதர் வருவார். அவர் பார்த்தாலே பாதி உயிர் பாதி ரூஹ் அங்கேயே போயிடும். வந்து உட்காருவார். இப்போ கேட்பாங்க, நீ யாருப்பா, ஐன ரஜுலும், நீ யாரு சொல்லு. தாங்க முடியல,
இந்த வேதனைகளை தாங்க நீ வேறையா, யார் நீ அப்படின்னு கேட்பாங்களாம். இப்போ கேட்குற நேரத்தில் அவங்க சொல்லி காட்டுவாங்களாம், நான் தான் நீ இந்த துனியாவில் செய்த கெட்ட அமல்கள், கெட்ட செயல்கள் செய்கின்ற நேரத்தில், செய்யக்கூடிய நேரத்தில் இனிக்க செஞ்சியப்பா. ஒருவரை பற்றி இன்னொருத்த புறம் பேசணுமா, பிறருடைய மானத்தில் விளையாடணுமா, பிறருடைய தன்மானத்தில் விளையாடணுமா, பிறரை அவமானப்படுத்தணுமா, இழிவுபடுத்தணுமா, செய்கின்ற செயலை செய்கின்ற நேரத்தில் ருசித்து செஞ்சியப்பா. அவ்வளோ சந்தோஷமா செஞ்சியே. நான் தான்ப்பா அதெல்லாம் மொத்த உருவமா அல்ல என்னை கொண்டு வந்திருக்கான். உன் பக்கத்தில் உட்காந்துறேன், உன் செயல் தான் நான், வேற ஒரு செயல் கிடையாது, பக்கத்து வீட்டுக்கார செயல் கிடையாது, உன்னுடைய செயல் தான் நான். ஏன் கவலைப்படுற, ஏன் கஷ்டப்படுற? உனக்கு பாதுகாப்பு எது வர? கியாமத்து நாள் வர. கியாமத்து நாள் வர அவர் அல்லாஹ் அமர வைப்பான், அவர் அல்லாஹ் அவங்க வச்சிருப்பான். இதோட முடிஞ்சிருமா? இதோட நிற்காத சகோதரர்களே. அல்லாஹ் ரப்பல் இன்னும் என்ன பண்ணுவான்னு சொன்னா, இந்த வேதனைகள்லாம் பொறுக்க முடியாம இன்னொருகள் அனுபவிக்க வேண்டும் என்ற காரணத்தில் அல்லாஹ் என்ன பண்ணுவானா, 99 விஷ பாம்புகளை அவர் மேல் அல்லாஹ் போடுவான். அதில் ஒரு பாம்பு இந்த பூமியில மூச்சு விட்டுச்சுன்னா அடுத்த 70 ஆண்டுகள் பூமியில புற்பூண்டு விளையாது. அதில் ஒரு பாம்பு இந்த பூமியில, வாக்களிக்கப்பட்ட இந்த பூமியில மூச்சு விட்டுச்சுன்னா அடுத்த 70 ஆண்டுகள் பூமியில எதுவும் விளையாது, தரிசு நிலமா மாறும். 99 விஷப்பாம்புகளை மேல எல்லாம் போட சொல்லிக்கொண்டே கொத்தும். வாழ்கின்ற நேரத்தில் அநியாயக்காரனா இருந்தியே, மோசடிக்காரனா இருந்தியே, மக்களுடைய பார்வையில் அசிங்கமான செயல்களை செஞ்சு வாழ்ந்தியே, இதெல்லாம் சொல்லிக்கொண்டே இந்த பாம்புகள் கொத்தும். தாங்க முடியாத வேதனை, தாங்க முடியாத தருணங்கள். ஒரு பக்கம் சுத்தியல் அடி, ஒரு பக்கம் பாம்பு கடி, ஒரு பக்கம் நெருப்பாலான ஆடைகள், அசிங்கமான உருவத்தோடு ஒரு மனிதர். இப்படியே காலம் முழுக்க நடக்கும். எந்த அளவுக்கு? ஒவ்வொரு நாளும் காலையிலும் மாலையிலும் அவர்கள் நரகத்துடைய அனல் காற்றை சுவாசிப்பார்கள், நரகத்துடைய வேதனை அனுபவிப்பார்கள். தினசரி நடக்கும் இந்த வேதனைகள் எல்லாம். இதுவரை மறுமை நாள் வர, உலகம் அழிகின்ற நாள் வர. அந்த மாதிரி ஒரு வேதனைக்கு நம்ம தயாராகணுமா? அந்த மாதிரி ஒரு வாழ்வுக்கு நம்ம முயற்சி பண்ணிக்கணுமா? அந்த வாழ்க்கைக்காக தான் வாழ்ந்துட்டு இருக்கிறோமா? நம்ம நினைக்கலாம் இதெல்லாம் பெரும்பாவம் பண்ணவங்களுக்கு தான் பாய், பெரிய பெரிய பாவங்களுக்கு பண்ணவங்க தான், நம்மளாம் எல்லாம் மன்னிச்சிரோம்ல, நம்ம தான் தௌஹீது கொள்கையில் இருக்கிறோம்ல, நெஞ்சில் தக்பீர் கட்டுறோம்ல, விரல சிக்கிறோம்ல, காலத்தில் சின்ன பிள்ளையும் தௌஹீதில் இருக்கிறோம்ல, அல்லாஹ் நம்மளை விட்டுருவான், நம்மளாம் ஓடி போயிடலாம், நமக்குலாம் ஒன்றும் பிரச்சனை இருக்காது. அல்லாஹ் என்ன பண்ணுவான், போனவனே வாராசான்னு சொல்லிட்டு கேள்வியெல்லாம் கேட்டு முடிச்சுட்டு சொர்க்கத்தை திறந்து விடுவான், ஓடுங்க அப்படின்னு அல்லாஹ் சொல்லிடுவான், நிம்மதியாக போயிடலாம் பாய். அப்படி நம்முடைய உள்ளத்தில் நினச்சிக்கிட்டு இருக்கோம். அந்த மெதப்பில் தான் எல்லாரும் இங்கே வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். ஒரு கணம் யோசிச்சு பாருங்க, அல்லாஹ் எங்கிருந்து எப்படி மாற்றி கொண்டு வந்திருக்கான்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நரகத்துடைய விளிம்பில் இருந்தோம், அல்லாஹ் காப்பாற்றி கொண்டு வந்திருக்கேன், இன்னும் சொர்க்கத்துக்குள்ளே யாரும் நுழையல. அதுக்கு நான் செயல்கள் நம்மகிட்ட இருக்க, நீங்களே கொஞ்சம் யோசிச்சிங்க, உங்களை நீங்களே சுய பரிசோதனை பண்ணுங்க. அல்லாஹ் சொல்றானே, யா அய்யுஹல்லதீன ஆமனு முஃமின்களே அலைக்கும் அன்ஃபுஸகும், உங்களை நீங்களே பரிசோதனை பண்ணி பாருங்க. யாரும் சொல்ல வேணாம், அவர் சொல்லணும், இவர் சொல்லணும், எய்த்து வீட்டுக்காரர் சொல்லணும், பக்கத்து வீட்டுக்காரர் சொல்லணும், யாரும் சொல்ல வேணாம். உங்களை நீங்களே பரிசுத்தப்படுத்துங்களேன். கொஞ்சம் என்கிட்ட கரெக்டாக தொழுகை இருக்கா, சரியான முறையில் என்னோட நாவை கட்டுப்படுத்தி வாழ்றேனா, பிற மக்கள்கிட்ட என்னோட கண்ணியம் எப்படி இருக்கு, பிற மக்கள் என்னை கண்டா வெருண்டு ஓடுறாங்களா இல்லையா, பிற மக்கள் என்னை எப்படி பார்க்குறாங்க, நான் இந்த செயலை சொல்லுமா திருத்திக்கிறேனா இல்லையா, இந்த குணங்களை நீங்களே பரிசோதனை பண்ணி பாருங்களேன். வெளியால் சொல்ல வேணாம், நீங்களே பரிசுத்தப்படுத்தி பாருங்களேன். எல்லாம் சொல்றலாம் எதிர்ூன மந்தல்ல இதகுதை, உங்களை நீங்களே பரிசுத்தப்படுத்தினா உங்களை வழிகெடுப்பதற்கு யார் இருக்கிறார்? அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல கேள்விக்குறியாவே கேட்குறான். என்ன நான் முதல்ல பரிசுத்தப்படுத்தினா என்ன நான் முதல்ல பரிசோதனை பண்ண என்ன, அப்புறம் நான் ஏன் பிறரை தேடி நான் அலைய போகிறேன்? ஒரு கணம் யோசிச்சு பாருங்க. இன்னும் சில நேரங்களில் கபருடைய வேதனைகள் சொல்கின்ற நேரங்களில் நம்ம பெரும் பெரும் பாவங்கள் நினைப்போம். நம்ம அற்பமாக கருதக்கூடிய இந்தந்த பாவங்களுக்கெல்லாம் மறுமையிலே கபருடைய வாழ்க்கை தண்டனை கொடுப்பான். சொல்ல என்ன பண்ணுறாங்கன்னா, மெஹராஜ் பயணத்துக்கு போகிறாங்க. இப்படி மெஹராஜ் பயணத்துக்கு போகிற நேரத்தில் சில தண்டனைகள் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்க காட்டுறாங்க. போகிற நேரத்தில் ஒருவருடைய தலை நசுக்கப்படுது, படுத்திருக்கிற நேரத்தில் அவருடைய தலையில் பெரிய பாராங்களை தூக்கி போடுறாங்க. தலை அப்படியே சுக்கான்னு நொறுங்கி போகுது. மீண்டும் அந்த தலை சேருது, மீண்டும் அந்த பாராங்களை போடுறாங்க, மீண்டும் தலை சேருது. இப்படியே வேதனை ரொட்டேஷன் ஆகிக்கிட்டே இருக்கு. இப்போ கேட்குறாங்க, யார் இந்த மனிதர், ஏன் இவருக்கு இவ்வளோ வேதனை, ஏன் இவருக்கு இவ்வளோ வேதனை கொடுக்கப்படுது? இப்போ ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொல்கிறாங்க, நீங்கள் நடங்க நான் சொல்கிறேன். அடுத்து போகிறாங்க. ஒரு மனிதருடைய தாடைகளிலும் நாக்குகளிலும் அனைத்திலும் கொக்கிகளை மாட்டி இழுக்கப்படுகின்றது, ஈட்டிகளால் குத்தப்படுகின்றது. அவருடைய தசை பகுதி, கண்ணப்பகுதி, அனைத்து விதமான தசைகளும் நாக்குகளும் அப்படியே இழுபறியாக கீழே வருது. மீண்டும் அது ஒட்டப்படுகின்றது, மீண்டும் இந்த வேதனை நடக்குது. இந்த கதவு இடுக்கல கையை வச்சுட்டு நசுக்கிட்டா நம்மளால தாங்க முடியல, துடிச்சு போயிடுறோம். ஒரு எறும்பு கடிச்சா துடிச்சு போயிடுறோம். நம்ம உடம்பு அப்படிதான் பலவீனமாக தான் இருக்கு. நான் இந்த வேதனையெல்லாம் கொஞ்சம் நினச்சி பாருங்க.
ரசூலுல்லாஹ் இது யாருன்னு கேட்குறாங்க. நடங்க சொல்கிறேன் அப்படிங்கிறாங்க. இப்படி ஒவ்வொரு மனிதராக கடந்து போகிறாங்க. இப்போ கடந்து போகிற நேரத்தில் இறுதியாக ஒரு மனிதரை பார்க்குறாங்க. அவர் ஒரு பக்கம் முழுக்க பேர் அழகுடையவராக இருக்கார், மறுபக்கம் முழுக்க பேர் அசுத்தமுடையவராக இருக்கார். இப்போ கேட்குறாங்க இது யார் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ ஒன்றா விளக்கம் சொல்கிறாங்க. தலை நசுக்கப்பட்டுச்சுல, இவர் யார் தெரியுமா? தொழுவாமல் தொழுகையை விளையாட்டாக விட்டவர், தொழாமல் உறங்கியவர், தொழுகையை உதாசீனப்படுத்தியவர். அவருக்கு நடன பள்ளிவாசல்ல அல்லாஹ் ரப்புல் நமக்கு ஒரு அழைப்பு கொடுக்குறான். ஒரு பத்திரிக்கை மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். ஹையால் அஸ்ஸலா வாங்க தொழுகையின் பக்கம் வாருங்க, ஹையால் அல் ஃபலா வெற்றியின் பக்கம் வாருங்க. எந்த அளவு கண்ணியமாக அல்லாஹ் நம்மளை கூப்பிடுறான். அல்லாஹ் அப்படி நம்மளை கூப்பிடணுமா? நம்ம அல்லாஹ்வுடைய அடிமைங்க, அவன் தாங்க எஜமா, அவன் நம்மளை அப்படி கூப்பிடணுமா? பத்திரிக்கை வைக்கிறான் அல்லாஹ் நமக்கு. இந்த பாங்குடைய ஓசை யாருடைய காதுகளில் விழுந்துச்சோ, யாருடைய வீடுகளெல்லாம் அதை கேட்டோமோ, நம்மளும் அல்லாஹ்வுடைய பத்திரிக்கையை வாங்கிட்டோம். போகிறோமா இல்லையா? சாதாரண அற்ப மனிதர் ஒரு கல்யாணத்துக்கு வந்து கூப்பிட்டாடி கூட போய் நின்றுவோம், அது ஒரு விஷயம். கல்யாணத்தை வந்து கூப்பிட்டா முன் வரிசையில் போய் நிற்கிறோம். மனிதனே கொடுக்கின்ற கண்ணியம், நம்மை படைத்து பரிபாலிக்கின்ற அந்த ரப்புக்கு நம்ம ஏன் கொடுக்க மாட்டோம்? அல்லாஹ் நம்ம எப்படி பார்க்குறோம்? நமக்கு ரிஸ்க் அளிச்சிருக்கான், நமக்கு உணவு அளிச்சிருக்கான், நமக்கு வாய்ப்பு அளிச்சிருக்கான்னு சொன்னா அவனுடைய பத்திரிக்கையை வாங்கிட்டு உதாசனப்பட்டு தூக்கி போடுறோம்னு சொன்னா ஐவேளைக்கு கண்ணியமாக அல்லாஹ் கூப்பிடுறானே. நம்மளை அப்படி அல்லாஹ் கூப்பிட வேண்டிய அவசியமே இல்லைங்க. எவ்வளோ கண்ணியமாக அல்லாஹ் கூப்பிடுறான். தொழாம உறங்கியா உனக்கு இந்த தண்டனை. பிற மக்களை பற்றி புறம் பேசி வாழ்ந்தியா, அவதூறு பேசி வாழ்ந்தியா, பிற மக்களுடைய மானத்தில் விளையாடினியா, உனக்கு இந்த தாடைகள் கிழிக்கப்படுகின்ற தண்டனை. இப்படியே ஒன்றாக ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொல்கிறாங்க. கடைசியாக சொல்லி காட்டுறாங்க, ஒரு மனிதர் முழுக்க ஒரு பக்கம் முழுக்க பேர் அழகும், மறுபக்கம் முழுக்க பேர் அசுத்தமாக இருந்தார்ல, ஒரு யார் தெரியுமா? இரட்டை முகமாக இருந்திருப்பார். நன்மைகளும் செய்திருப்பார், அதே நேரத்தில் தீமைகளுக்கும் பங்கம் இல்லாமல் செய்திருப்பார். ஒவ்வொரு பக்துக்கும் தொழு வந்திருப்பார். எப்படி? ஒரு மாதத்துக்கு 5 வேலை தான் வந்திருப்பார். ஒரு நாளைக்கு வந்திருக்க மாட்டார், ஒரு மாதத்துக்கு 5 வேலை தான். ஜும்மா டு ஜும்மா வந்துட்டு போவார். பள்ளிவாசலில் டீப் லைட்லாம் கரெக்டாக இருக்கா, ஃபேன் கரெக்டாக இருக்கா, டைல்ஸ்லாம் கரெக்டாக, இப்படி எட்டி பார்த்துட்டு போவாங்க. பெருநா தொழுவார், ரமலான் டு ரமலான் இப்படி தான் இருக்கும். தொடர்ந்து வந்திருக்க மாட்டாங்க. பள்ளிவாசல் செய்யக்கூடிய நன்மையான காரியங்கள் ஈடுபட்டிருக்க மாட்டாங்க. பேருக்கு முஸ்லீம், வெளியில் சொல்கிறதா இருந்தால் மக்கள் மன்ற சமுதாயத்தில் அந்த கெசட்டில் பேருக்கு முஸ்லீமாக இருக்கும். இதில் என்ன பிரயோஜனம்? அப்போ இந்த மாதிரி உள்ள மக்கள் நன்மை செஞ்சாங்களே, அந்த நன்மை எல்லாம் குறை வைக்க மாட்டோம், அதையும் கொடுத்துருவோம். முன்பக்கம் முழுக்க அழகாக இருக்கும், பின்பக்கம் முழுக்க அசிங்கமாக இருக்கும். என்னதான் அழகாக இருந்தாலும் பின்னால் உள்ள பேரசுத்தம் முன்னால் உள்ள அந்த அழகை அப்படியே பாழாக்கிறோம், கெடுத்து விடும் என்று நபிகள் அவர்கள் சொன்னார்கள். இப்போ நாம் நம்முடைய வாழ்க்கையில் பக்குவம் பெறணும், பண்படணும். இந்த வாழ்க்கையிலேருந்து அல்லாஹ் என்னை காப்பாற்றணும். அல்லாஹ் இந்த வாழ்க்கையை உங்களுக்கும் தரக்கூடாது, எனக்கும் தரக்கூடாது. நம்மை சூழ்ந்திருக்கக்கூடிய எந்த வித முஸ்லீம்களுக்கும் அல்லாஹ் தராத வாழ்க்கையை நம்ம அல்லாஹ்ட்ட கேட்கணும். இறைவனிடத்தில் பிரார்த்தனை செய்யணும். இறைவா, இந்த வாழ்க்கையிலேருந்து என்னை காப்பாற்று. இந்த வாழ்க்கைக்கு கொண்டு போய் சேர்க்கக்கூடிய இந்த கபருடைய வாழ்க்கை நாசமாக்கூடிய செயல்களிலிருந்து என்னை விடுதலையாக்கடையா அல்லாஹ். அல்லாஹ்ட்ட கேளுங்க, படைச்சவன்ட்ட முறையிடுங்க. நிச்சயமாக அல்லாஹ் மாற்றுவான். அப்பேற்பட்ட உன்னதமான நன்மையான ஒரு வாழ்க்கையை தேடி கபூர் வாழ்க்கையிலே புதுமாப்பிலை போன்று தூங்கக்கூடிய நல்வரவாக வல்ல நாயகன் உங்களையும் என்னை மாக்குவான் என்று கூறி என் முதலை நிறைவு செய்கின்றேன். அல்ஹம்துலில்லாஹ். எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய அருளால் சொன்ன அனைத்து செய்திகளையும் உள்வாங்கினோம், கேட்டோம், செவிசாய்ச்சோம். இந்த செய்திகளை வைத்து நாம் அமல் செய்கின்றோமா இல்லையா என்பது தான் நம்முடைய வாழ்க்கையில் வரக்கூடிய காலங்களில் பார்க்கக்கூடியவர்களாக இருக்கும். எப்படி இந்த ஜும்மாவுடைய உரைகளை நம்ம எப்படி பார்க்குறோம்னு சொன்னால், ஒரு கதை கேட்குறது மேலே கடந்து போயிடும். கேட்போம், யார் பாய் ஜும்மாவுக்கு வரா? இவர் வராரு பாய். அப்படியா பாய், சரி பாய். அவருக்கு அந்த 1/2 மணி நேரம் ஓடணும், கண்ணு தூங்காமல் அந்த 1/2 மணி நேரம் தலைவருக்கு ஓடணும். வேறு யாராச்சும் வராரு பாய், அப்போ தலையை கீழே போட்டவர் தான், எழுப்பி விட்ற மாதிரி இருக்கும். பாய் ஜும்மா முடிஞ்சிருச்சா, பயானே எல்லாம் தொழுவையே முடிஞ்சிருச்சு பாய் அப்படிங்கிற அளவுக்கு இருக்கும். இப்போ அந்த 1/2 மணி நேரம் அவருக்கு ஓடணும், அந்த 1/2 மணி நேரம் லைத்து போகிற அளவுக்கு இருக்கணும். ஏன்னா படம் பார்க்குறோமா, நம்ம என்ன பண்ணுறோம், அல்லாஹ்வுடைய தீனை கேட்குறோம். அப்படி கேட்குற நேரத்தில் இது எப்படி நாம் புரிஞ்சுக்கிறோம்? கதை கேட்குறது மாதிரி கடந்து போகிறோமா, ஸ்டோரியாக கடந்து போகிறோமா? இப்படி நாம் இருந்தோம்னு சொன்னோம்னா பலவீனமான ஈமான் இருக்குது சகோதரர்களே. இந்த ஈமான் அல்லாஹ் நம்ம இருக்கக்கூடாது. அல்லாஹ்ட்ட கேட்கணும், எல்லாம் பலமான ஈமான் எனக்கு கொடு. உன்னுடைய வசனங்கள் கேட்கப்பட்டா, உன்னுடைய குர்ஆன் வசனங்கள் கேட்கப்பட்டா என் உள்ள மாறணும். கேட்போம்ல, சமியனா ஆத்தா, நான் செவியற்றும் கட்டுப்பட்டோம். அந்த வகையில் அப்பேற்பட்ட சூழ்நிலையில் என்னை நீ மாத்திரையல்ல, அந்த வகையில் தான் இந்த ஜும்மா நமக்கு பயனளிக்கும். இந்த ஜும்மா விட்டு கடந்து போகிறோம்னு சொன்னால் இந்த ஜும்மா குறித்து மறுமையில் எல்லாம் உங்களை கேள்வி கேட்போம். சொல்லக்கூடிய நேரத்தில் சொன்னாங்களே, என்ன பண்ண, உன் செயலை மாற்றினியா, உன் செயலை நீ அலங்கரிச்சியா, இல்லை 10ஓட 11 கேட்டியா, கதை கேட்குற மாதிரி கேட்டியா? இது கண்டிப்பாக விசாரணைக்கு இருக்கும்.
இருக்கின்ற நேரத்தில் அல்லாஹ்விடத்தில் நாம் என்ன பதிலை தயார் பண்ணி வச்சுருக்கிறோம், படைச்சவன் நிற்கும் போது நம்முடைய பதில் என்னவா இருக்கும் என்பதை ஒவ்வொரு மக்களும் உணர்ந்து வருகின்ற ஜும்மாவில் அனைத்து ஜும்மாக்கள்லையும் நம்முடைய செயல்களை அலங்கரிப்போம். சொல்கின்ற விடயங்களை எனக்கு சொல்லப்பட்ட விஷயங்கள் என்று நான் அதை மாற்றிக்கொண்டு நல்ல செயல்களை அலங்கரிக்கக்கூடிய நல்ல மனிதர்களாக வரும் காலங்களில் வல்ல ரஹ்மான் உங்களையும் என்னை மாக்கி அருள்வானாக என்று கூறி எனது உரை நிறைவு செய்கின்றேன். வாஹிரதா வானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி.